கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே மாலு மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. இல்ல ஆண்டி, சஹனா போய் சொல்றாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவங்க சும்மா வம்பையில தனி நிறுத்துங்க ஆண்டி. வேதாமா, அது ஏதோ விளையாட்டு தனக்கு. வேதா, எதுக்கு டென்ஷன் ஆகுற? இது சின்னதா விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க, விடுமா. ஏது இப்படி ஓடி பிடிச்சு விளையாடுறது? இது ஈஸியா விட்டுறணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? வீடு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இவங்களுக்காக நான் சாரி கேட்கிறோமா? இனிமே இப்படி விளையாட மாட்டாங்க, இனிமே நான் பாத்துக்கிறோமா? அத்தை, சாரி அத்தை, தெரியாமதான். இனிமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டோம் அத்தை. ஆமா ஆண்டி, சாரி ஆண்டி, இனிமே இப்படிலாம் விளையாட மாட்டோம். அப்புறம் வேற எப்படி விளையாடுவீங்க? இல்ல ஆண்டி, விளையாடவே மாட்டோம். என்ன விளையாட மாட்டீங்களா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப விளையாட மாதிரி எப்பவும் விளையாடுங்க. என்ன பயந்துட்டீங்களா? அத்தை, என்ன சொல்றீங்க அத்தை? என்ன பயந்துட்டீங்களா? சும்மா சும்மா தான் மிரட்டி பார்த்தேன். ரெண்டு பேரும் இளையும் புனியமா பார்த்தாலே பேசிக்கமா இருப்பீங்க. இன்னைக்கு ஓடி பிடிச்சி விளையாடுற அளவுக்கு இருக்கீங்க. உங்களை போய் மிரட்டு வேணா? ஆண்டி, ஆண்டி, நான் கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன். சீரியஸாவே உங்களை திட்டுறீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன் ஆண்டி. ஆமா அத்தை, கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எங்களை உண்மையாவே திட்டிட்டீங்களோன்னு. நான் எதுக்கு திட்ட போறேன்? நீங்க எல்லாரும் இப்படி ஒண்ணா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். எல்லாரும் தனித்தனியா இருப்பீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. இவங்கெல்லாம் எப்போ ஒன்னா சேர்ந்து பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படி எதிர்பார்த்தேன் நானு. இப்ப திட்டுவேனா என்ன? இதா நீ இப்ப கத்துனதும் நானே ஒரு செகண்ட் பயந்துதான் போயிட்டேன். பிள்ளைங்க பயப்படாம இருப்பாங்களா என்ன? அதானே பார்த்தேன். வேதாவது இந்த விஷயத்துக்குள்ள கோவப்படுறதாவது நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். வேதா உண்மையா இதுக்கெல்லாம கோவப்படுவாங்க? இவங்க எல்லாரும் இப்படி சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேன். யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம அவங்கவுங்க தனித்தனியா இருந்தாங்க. பரவாயில்ல, இப்பதான் கொஞ்சமா அட்டாச் ஆயிருக்காங்க. எப்பவும் இப்படி இருப்பீங்களா இல்ல மறுபடியும்? ரெண்டு பேரும் ஒற்றுமையா பதில் சொல்றதுல தெரியுது எப்பவும் இப்படிதான் இருப்பீங்கன்னு. இதான் வேணும். அமைதியா இருங்க, அத்தைங்க இருக்காங்களா? அப்போ அம்மால போனதுக்கு அப்புறம் வேணா வச்சுக்கலாமா? போங்க. சரி உண்மையா, நான் கிளம்புறேன். இனியா அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கலாம். உண்மையால பாத்துக்கா, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு நைட் குள்ளார வந்துடுவேன். கண்டிப்பாம்மா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா எதனாலும் கால் பண்ணுங்க, நான் கூட வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். இனியா அது டிரைவர் கூட வராங்களா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. உண்மையா கிளம்புறேன். சரி வேதா. சகனா, நான் ரூமுக்கு போறேன். எனக்கு காஃபி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை, இப்பவே எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இப்ப கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசலாமா? அம்மா இல்லம்மா, கண்டிப்பா பேசியே ஆகணும். சகனா, நீ காஃபி எடுத்துட்டு வா, நான் ரூமுக்கு போறேன். சரிங்க அத்தை. சகனா, அத்தை காஃபி கேட்டாங்களா, நான் காஃபி போடுவோம். ஏன் சகன வர போக மாட்டியோ? ஏன் மாமா, சகனா உங்களுக்கு வேணுமா? வேணும் தான், கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கிறேன். நீ அப்படிதானே? மாமா என்ன நினைப்பா? நான் எதுவும் நினைக்கலப்பா. நீங்க லவ் சொல்றதுன்னு அது மட்டும் நல்லா தெரியுது. மாமா ஹால்ல இருக்கீங்க, நான் கூட பக்கத்துல தான் இருக்கேன். கொஞ்சம் உங்க லுக்க மாத்தினா நல்லா இருக்கும். மாமா அம்மா காஃபி கேட்டாங்க, நீ காஃபி போட்டுட்டே சகன பின்னாடி வருவான். நீ போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படி? அதுக்கு என்ன மாமா, காஃபி தானே, நான் கலக்கிட்டா போதும். நீங்க ரெண்டு பேரும் வேற ஏதாவது கலக்கணும் போல இருக்கேன். போங்க போங்க, போய் கலக்குங்க. போய் வாழு. நான் இல்லப்பா, நான் போய் காஃபி கலக்குறேன். சகனா, நீங்க கலக்க வேண்டியதா கலக்கிட்டு வாங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏங்க எதுக்குங்க அப்படி பேசுனீங்க? இப்ப பாருங்க மாலு போயிட்டாங்க. சரி நானும் போறேன். அத்தை காஃபி கேட்டாங்களா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டுமா? எனக்கு இப்ப காஃபி தான் வேணும். கிடைக்குமா? இப்ப காஃபி மட்டும் தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. ஏன்னா அத்தைக்கு காஃபி போட போறேன்னா, அதனால உங்களுக்கு காஃபி மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க காஃபி மட்டும் குடிங்க, இப்ப எதுவும் வேணாம். புருஷன் வேணும்னு சொல்றோம், ஆனா நீ கொடுக்க மாட்டேங்கிற. மாவள நைட்டுக்கு இருக்கடி உனக்கு. சரி அம்மாக்கு காஃபி கொண்டு கொடு, கொஞ்ச நேரத்துக்கு போய் அம்மா பார்த்து பேசணும். ஓ சரிங்க, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பேசுங்க. அத்தை வேற தலைவலின்னு சொன்னாங்கல்ல, இப்பவே பேசினா கண்டிப்பா கோவப்படுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பேசுங்க. உத்தரவு மகாராணி. மகாராணி உத்தரவு போட்டீங்களா? அப்படியே நடந்துக்கிறேன். எங்க அம்மா பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தான் இப்ப அதிகமா தெரியும் போல இருக்கு. போங்க, எப்ப பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் மாமியார் பத்தி எனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் மாமா? அப்படி பொண்டாட்டி மாமியார் பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி? புருஷனையும் தெரிஞ்சுக்கணும்னா புருஷனுக்கு எப்பப்ப என்னென்ன வேணும்னு அவன் தேவையை அறிஞ்சு அப்பப்ப அதை கொடுக்கணும்ல. உங்களுக்கு எது எப்ப வேணும்னு பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதான் இப்ப உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன்னு சொன்னேன். அது சரிடி, நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்ற? சரி போ காஃபி எடுத்துட்டு வா, நைட்டுக்கு உனக்கு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ஸ்வேதா, எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. அதுக்கு என்ன, உடனே எடுத்துட்டு வரேன். முன்னாடி ஏங்க
இரு சொல்றேன். ஸ்வேதா, கிச்சன் அங்க இருக்கு. உள்ள போனீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நீ என்ன ஃப்ரூட்ஸ் கேட்கையோ எல்லா ஃப்ரூட்ஸும் ஃப்ரிட்ஜில் இருக்கு. எடு, நீயே போய் ஜூஸ் போடு, குடி. இவ நீ வச்ச வேலைக்காரி இல்லை, என் பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கு எஜமானி. சும்மா ஜூஸ் கொண்டு வா, காஃபி கொண்டு வான்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்காத. வாட்? நான் போய் ஜூஸ் போட்டு குடிக்கணுமா? இங்க பாருங்க இனியன், நீங்க என் விஷயத்தை ரொம்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜூஸ் தானே, நானே போட்டு கொண்டு வரேங்க. இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டா போதும். கண்டவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. போய் காஃபி மட்டும் போட்டு எடுத்துருவோம், எனக்கும் அம்மாவுக்கும். மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க போய் அவங்களுக்கு தேவையானதை போட்டு குடிச்சுக்கிட்டோம். நீ இந்த வீட்டுக்கு எஜமானி, அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டோம். போ. இல்லங்க, அது சகானா, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வேணும். நான் என்ன சொன்னோம் அதை மட்டும் செய். அம்மா காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது. முதல்ல போய் அம்மாவை கவனி. போ. சரிங்க. என்ன ஸ்வேதா இன்னும் நின்றுட்டு இருக்கா? சொன்னேன்ல, கிச்சன் அங்கதான் இருக்கு. நீ கேட்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ள எக்கச்சக்கமா இருக்கு. எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ எடுத்து உனக்கு தேவையான ஜூஸை நீயே போட்டு குடி, சரியா? தேவையில்லாம இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாத. என் பொண்டாட்டி எதனா டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். வாடி போலாம். வேதா, சின்னதா எனக்கு ஒரு தலைவலின்னு தான் சொன்னேன். அதுக்கே நீ பதறி போற. ஆனா நடக்கிறதெல்லாம் நீ கேள்விப்பட்டா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுலயும் நீ வெற்றி மேல உயிரியே வச்சிருக்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையம்மா. வெற்றி கிட்ட சொல்லி அவனை மனசை மாத்திக்க சொல்றதா, இல்ல உன் மனசை நான் மாத்த முயற்சி பண்றதா? இதுல நான் எது பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையம்மா. எனக்கு நீயும் வேணும், வெற்றியும் வேணும். வெற்றி, பயமா இருக்கு. அத்தை என்கிட்ட பேசிடுவாங்களா, இல்ல அத்தை கோவப்பட்டு என்ன திட்டிடுவாங்களா? ஏய், ஏண்டி பயப்படுறான்? நான் இருக்கேன்ல, அம்மா கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. இங்க பாரு, அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் தான் இருக்கேன். அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன், சரியா? வெற்றி, நீ விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லாத, அது எனக்கு பயமா இருக்கேன். இங்க பாருமா, இப்படி யார்கிட்டயும் சொல்லாம நம்ம மறைச்சு வச்சு எதுவும் பண்ண போறது கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் விஷயம் தெரிய போறது தானே. அது இப்ப தெரிஞ்சுட்டு போட்டுமே. இதை கண்டிப்பா உண்மையால அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும். அம்மா மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசாம இருக்காங்க. வந்ததுல இருந்து என்கிட்டயுமே பேசல. அண்ணன்கிட்ட மட்டும்தான் என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா இல்ல. என்னன்னா என்ன அப்படி. இப்ப வரைக்கும் என்கிட்டயும் அண்ணன்கிட்ட உன்கிட்ட 3 பேர்கிட்ட பேசாம தான் இருக்காங்க. அது என்னன்னு பார்த்து சரி கட்டணும்ல. இல்ல வெற்றி. அபிமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இருந்தாலே போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்லண்டி. இல்ல, முதல்ல அத்தை பேசணும். அத்தை பேசினாதான் எனக்கு சிரிப்பே வரும். அது வரைக்கும் மனசுக்குள்ள பயமும் கலக்கமா தான் இருக்கு. சரிடி, எனக்கு நீ சிரிக்கணும். நீ சிரிக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப என்ன, அம்மா உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே. அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன், வா. சரி. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் இருதலை கொள்ளி மாதிரி தவிச்சிட்டு இருக்கேன். அம்மா வெற்றி. அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன என்ன வேணும் 2 பேருக்கும்? அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்திருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்குங்கம்மா. வெற்றி, அம்மா கிட்ட வந்து பேசும்போது நீ இப்படிதான் வந்திருப்பியா? அம்மா, இப்போ நான் பண்றது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எந்த காரணத்துக்காக என்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அம்மா ப்ளீஸ், என்னம்மா உங்க கோவம்? என்னன்னு நேரடியா கேளுங்க. எது வந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்ல தயாரா இருக்கேம்மா. அத்தா, ப்ளீஸ் அத்தா, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க? என்கிட்டயும் வெற்றிக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்க. நீங்க என்கிட்ட இப்படிலாம் பேசாம இருந்ததே இல்லைல்ல. அபிக்குட்டின்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுவீங்க. இன்னைக்கு உங்க வீட்டையே சுத்தி சுத்தி வரேன். ஆனா நீங்க என்ன பார்க்க கூட மாட்டீங்க. வெற்றி, உனக்கும் அபிக்குளும் என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா, நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாம்மா, நானும் அபியும் ஒருத்தர் விரும்புகிறோம்மா. வெற்றி, நீ பண்றது சரியா? நீ இப்படி பண்ற காரியம் வேதாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஆமாம்மா, மம்மிக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கோவப்படுவாங்க தான், டென்ஷன் ஆவாங்க தான். ஏன் மம்மி எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போவாங்க தான். ஆனால் எனக்கு அபியை பிடிச்சிருக்கம்மா, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. 2 பேரும் பார்க்காமலே விரும்பியிருக்கோம்மா. அம்மா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேம்மா. வெற்றி, நிறுத்து. நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம். வெற்றி, இப்போ நீ பண்ணிட்டு இருக்க காரியம் வேதாக்கு தெரிஞ்சா வேதா உடஞ்சிருவான். அவன் உன் மேல உயிரியை வச்சுட்டு இருக்கான். உனக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க.
இங்க பாரு வெற்றி, இத பார்த்து என்னாலே தாங்க முடியல. அப்ப வேதா அத்தா அப்படின்னு இருக்க. நான் உன்கிட்ட எதுவும் பேசல, நான் என் பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுவும் பேச வேணாம், நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம். நான் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. என் மேல கோவப்படுறீங்களா? நீ இப்படி நடந்துப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அபி. என் அபிக்குட்டி அவ வேற மாதிரி நினைச்சேன், ஆனா என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அபி எதுவும் சொல்லாதீங்க. அவளை எதுக்குமா தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? நியாயமே இங்க தப்பு பண்ணது நான் தான். ஏய் அபி, அத்தை, அப்ப நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா? நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்கீங்க, உங்க நம்பிக்கை எனக்கு எடுத்துட்டேன்னா? உங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னா? ஆமா அத்தை, நான் பண்ணது பெரிய தப்பு தான். இவ்வளவு பெரிய எடுத்த பையனை நான் விரும்பி இருக்க கூடாதுல்ல. சாரி அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. அபி நீ என்ன பேசிட்டு இருக்க? இல்லை வெற்றி, அக்கா எனக்கு நிறைய சொன்னா. இதெல்லாம் வேணாம் அபிமா, அவங்க பெரிய இடம், நம்ம இங்கேயும் இருக்கோம், என்ன ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம், உன்னால கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சகனாக்கா சொன்னான். ஆனால் நான் தான் கேட்கல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறேன். உண்மையால் அத்தைக்கு நான் தப்பு பண்ணதா தெரிஞ்சிச்சுன்னும் போது அப்போ நான் பண்ணது தப்பு தானே? அபிமா ப்ளீஸ் அமைதியா இரு. எது வந்தாலும் நான் பேசிக்கிறேன். இல்லை வெற்றி, அத்தை நான் தப்பு பண்ணிட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் பண்ணதுதான் தப்பு. அத்தை என்ன தள்ளி வச்சிருந்துருக்காங்க, ஆனா நான் தான் என் அத்தைன்னு உறவு கொண்டாடி இருக்கேன். அது தப்பு தானே? அபிமா அமைதியா இருடி, நான் பாத்துக்கிறேன். இல்லை வெற்றி, அத்தை என்கிட்ட இப்படிதான் பேசாம இருந்தது கிடையாது. இப்ப பாத்தீங்க, நீ என்கிட்ட எதுவும் பேசாத, நான் என் பிள்ளைகிட்ட தான் கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் வேற யாரோ தானே? அபி இங்க வாடி, நான் சொன்னா கேளு. அம்மா கிட்ட நான் பேசுறேன். இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அபிமா அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான். அந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பிள்ளையவே உங்ககிட்ட கொடுத்துறேன். நான் இனிமே இந்த இடத்துல சம்பந்தம் இல்லை. அபி நீ என்ன பேசிட்டு இருக்க? சாரி அத்தை, நான் இனிமே வெற்றியை பார்க்க மாட்டேன், வெற்றிக்கிட்ட பேசவும் மாட்டேன். உங்க பிள்ளையாவே உங்ககிட்ட இருப்பாங்க. அவரு என்ன பார்க்க மாட்டாரு, என்கிட்ட பேசவும் மாட்டாரு. எனக்கு என் உண்மையாலத்தை எப்பவும் போல பேசணும், அவ்வளோதான். அதுக்காக என் காதலை தியாகம் பண்ணவும் நான் ரெடியா இருக்கேன். அபி என்னடி பேசிட்டு இருக்க? அத்தை இப்ப வந்து என்கிட்ட பேசுவீங்களா? உன் காதலை தியாகம் பண்றேன்னு சொன்ன அவன் கோவப்படுறானே, நீ உடனே மனசு மாற மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அம்மா இப்ப உங்க மேல உள்ள அன்புல பேசிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் அவளை என்னை விட்டுட்டு போக நான் விட மாட்டேன். அவ எப்பவுமே எனக்கு வேணும். ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க நீனு? கேட்டியா, அவன் இப்படி பேசிட்டு இருக்கானே, நீ அவனை வேணாம்னு சொல்லிட்ட, ஆனா அவனை வேணாம்னு சொல்ல மாட்டானே. எனக்கு என் பிள்ளையா வரணும். இப்போ அவன் என் பிள்ளையா இல்லையே, அபியோட காதலானா இருக்கான். அத்தை நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லுங்க, நான் எப்படியாவது வெற்றி மனசை மாத்திடுறேன். அத்தை அபி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. கொஞ்சம் நீ அமைதியா இருந்தீனாலே எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுவேன். நீ இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கடி. நீங்க சொல்லுங்க, நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னா நான் எது வேணாலும் எனக்கு தயாரா இருக்கேன். நிஜமா சொல்றியா? அம்மா அவ ஏதோ பேசிட்டு இருக்கான், நீங்களும் அதுக்கேத்த மாதிரி. அபிமா ப்ளீஸ் என்ன பாருடி. ஏய் என்ன பாரு. என்ன மன்னிச்சிடு வெற்றி, எனக்கு உண்மையானத்தை பழையபடி என் கூட பேசணும், என்னை பார்த்து சிரிக்கணும், அது போதும். உண்மையானத்தை யோசிக்கிறது கரெக்டு தானே? நீ அவங்க பிள்ளையா இருக்கணும்ல. நானா உங்க வீட்டுக்கு தகுதியானவ கிடையாது. ஏய் அதுக்காக என்னை விட்டுட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? என்கிட்ட பேசுவீங்களா? முதல்ல அவன் கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அப்புறம் நான் பேசாத வேணாம்னு நான் சொல்றேன். அபி என்ன பாரு. அபிமா என்ன கொஞ்சம் திரும்பி பாருடி. என்னடி பண்ற? ஏய் என்னை விட்டுட்டு போனேன்னு முடிவு பண்ணிட்டியா? வெற்றி என்ன மன்னிச்சிடு, அத்தை சொல்றது சரிதானே? நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். நம்ம விஷயம் வேதாத்திக்கு தெரிஞ்சா
கண்டிப்பா அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னேன்ல, வேதாத்துக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. பாத்தியா, உண்மையாலத்தையே சொல்லிட்டாங்க. வேதாத்துக்கு கண்டிப்பா என்ன பிடிக்காது. ஏன்னா உண்மையாலத்தையே என்ன ஏத்துக்கலன்னும் போது வேதாத்தை மட்டும் எப்படி என்ன ஏத்துப்பாங்க? நான் இருக்கமா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டி. தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காத. சாரி வெற்றி, எப்போ உண்மையாலத்துக்கு நான் கூட பழகிறது பிடிக்கலையோ அப்பவே நம்ம காதல் நொறுங்கிடுச்சு. அபிமா, இப்ப நீ மன குழப்பத்துல இருக்க. இங்க பாரு, இப்ப எடுக்கிற முடிவு தெளிவானதா இருக்காது. கொஞ்சம் அமைதியா இருடி, அம்மா கிட்ட நான் பேசுறேன். என்ன வெற்றி, எப்போ உண்மையாலத்துக்கு நான் உன்கிட்ட பழகிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே நான் ஒதுங்கிக்கணும். அதுதான் சரி. வேணாண்டி, நான் ரொம்ப நேரமா என் கோவத்தை அடக்கிட்டு இருக்கேன். அம்மா இருக்காங்களேன் தான் பொறுமையா இருக்கேன். இல்ல இப்ப நீ பேசின பேச்சுக்க பல்லார் நான் உறைஞ்சிருவேன் பாத்துக்க. சாரி வெற்றி, நீ அடிச்சாலும் சரி, எனக்கு ஒன்னே போட்டாலும் சரி, நான் முடிவு எடுத்துட்டேன். அப்போ, இந்த முடிவுல இருந்து மாற மாட்டேல. அம்மா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அபி, இப்ப நீ எடுத்த முடிவுல இருந்து மாற மாட்டேல? மாற மாட்டேன், இதுதான் என் முடிவு. என்ன முடிவு எனக்கு தெளிவா சொல்லு. உங்க பிள்ளை எப்பவுமே உங்க பிள்ளையா தான் இருப்பாரு. இனி அவர் என்ன பார்க்க மாட்டாரு, என்கிட்ட பேச மாட்டாரு. நானும் அப்படிதான். இது எனக்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் பேச்ச நம்பலாமா? அம்மா, நம்பலாச்சா? சரி போ, இப்ப நீ எடுத்த முடிவுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு நானும் பாக்குறேன். போ. சரிங்க அத்தா. அத்தா, நான் வீட்டுக்கு போறேன். நான் உன்னை வீட்டுக்கு போன்னு சொல்லலையே. உங்க அம்மா என்ன நம்பி தான் இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல அத்தா, நான் இங்க இருந்தா இனிமே சரியா இருக்காது. நான் இங்க இருந்து போறதா சரி. நான் வீட்டுக்கு போறேன். சரி, வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி போ. ஏன்டி இப்படி பண்ண? என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியாடி? வெற்றி, என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பா உனக்கா? சாரி வெற்றி. அதான் முடிவு பண்ணிட்டல, என்னை விட்டுட்டு போகணும்னு. போக வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான்? போயிடு. வெற்றி, போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு வெற்றின்னு கூப்பிட்டு இருக்கான்? போயிடு. என்ன என்ன எதுக்கு பாக்குற? அத்தை, நான் இதோட வெற்றி பார்க்க மாட்டேன், வெற்றி கிட்ட பேச மாட்டேன். ஆனா இப்ப மட்டும் அது வந்து என்னன்னு சொல்ல. ஒரு நிமிஷம். கோயிலினுள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா? உன்னுடன் வாடும் ஒவ்வொரு நொடியும் சர்க்கரை தடவிய நொடி அல்லவா? வெற்றி, நீ பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய். கண் பார்க்கும் போது பார்வையாரை கடத்தி சென்றாய். நான் பெண்ணாக பிறந்ததற்கு சொன்னாய். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயம் மாற்றும். அபி